அந்த லேஅவுட்டோட பொசஷன் இருக்கா. பொசஷன்னா சுவாதீனம். சில நேரங்களில் அந்த ப்ரமோட் பண்ண பில்டர் பவர் ஏஜென்ட் மூலமாக அந்த ப்ராப்பர்ட்டிஸை வந்து சேல் பண்ணலாம், இல்லை ப்ரமோட் பண்ணலாம். அந்த மாதிரி பவர் கொடுத்து பவர் ஏஜென்ட் மூலமாக அவர்கள் இந்த விற்பனையை நடைமுறைப்படுத்தும் நிலையில் அந்த பவர் ஆஃப் அட்டார்னி எனப்படும் பொது அதிகார பத்திரம் முறையாக பதிவு செய்யப்பட்டுள்ளதா, அந்த ஜெனரல் பவர் ஆஃப் அட்டார்னி இன்றைய தேதியில் நடைமுறைக்கு செயல்படுத்தக்கூடிய ஆவணம் தானா, அந்த பவர் கொடுத்த நபர் உயிருடன் இருக்கிறார்களா, இதெல்லாம் பார்த்துட்டு அவருடைய லைஃப் சர்டிஃபிகேட் அது கூட நம்ம கொடுக்க சொல்ல வேண்டிய அவசியம் இருக்குது. ஏன்னா அந்த லைஃப் சர்டிஃபிகேட் ப்ரொடியூஸ் பண்ணால் தான் இப்போ டாக்குமெண்ட் வந்து அது எல்லாமே பிற்பாடு இந்த சொத்தின் மீது பிரதிபலிக்கும். ஸோ ஆஃப்டர் வெரிஃபிகேஷன் ஆஃப் த ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டியோட பொசஷன் யாருக்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்துடணும். உங்களுக்கு விற்கக்கூடிய நபரிடம் அந்த லேஅவுட்டோட பொசஷன் இருக்கா. பொசஷன்னா சுவாதீனம். எதனால் அப்படின்னா, இப்போ நிறைய ப்ராப்பர்ட்டி வந்து நம்ம டாக்குமெண்ட்லாம் போட்டு எக்ஸிக்யூட் பண்ணுவோம், டைட்டிலும் கரெக்டாக இருக்கும், டாக்குமெண்ட்டும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம், கிளம்புவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால சுவாதீனம் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். யார்கிட்ட சுவாதீனம், உங்களுக்கு விற்பனை செய்யக்கூடிய நபரிடம் அந்த சுவாதீனம் உள்ளதா, அவரால் அந்த பதிவு செய்ய கொடுக்கும் நாளில் உங்களிடம் சுவாதீனம் கொடுக்கக்கூடிய நபராக இருக்கிறாரா, எல்லாத்தையும் இதெல்லாம் வெரிஃபை பண்ணிவிட்டு பதிவுக்கு நம்ம தாராளமாக ப்ரொசீட் பண்ண முடியும். பதிவுக்கு ப்ரொசீட் பண்ணும் பொழுது